அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நாம் படிக்கவிருக்கின்ற இக்கிதாபின் பெயர் உம்தத்து சாலிக் வ உத்தத்து நாசிக் என்பதாகும். இக்கிதாபில் நாம் பாடமாக பார்க்கவிருப்பது இஸ்லாமில் 5வது கடமை ஹஜ் என்ற இந்த தலைப்பினின் கீழ் பாடம் 186வது பாடமாக, அதற்கு தலைப்பாக கிதாபுல் பை என்று நாம் வைத்திருக்கிறோம். வியாபார பொருட்களை விற்பனை செய்யுதல், வணிக பொருட்களை வணிகம் செய்வதனுடைய பாடமாக இருக்கிறது. வணிகத்தை பொறுத்தவரை இஸ்லாம் அது ஹலாலாக ஆக்கி காட்டுகிறது. நபிமார்கள் செய்த எல்லா நபிமார்களும் செய்த பணிதான் இந்த வணிகம், அதாவது வியாபாரம் என்ற இந்த பணி. இன்ஷா அல்லாஹ் பாடத்திற்குள் சென்று அதனுடைய முழுமையான அந்த தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா நம்மை பெரிய வியாபாரியாக ஆக்கி வைப்பானாக. நம்முடைய வியாபாரத்தில் அல்லாஹ் நேர்மையை, நாணயத்தை, ஒழுக்கத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. வெறும் பணம் சம்பாதித்தல், நான் மட்டும் முன்னேறினால் போதும் உலகத்திலே என்ற அந்த குறுகிய எண்ணம் இல்லாமல் விசாலமான எண்ணம் நம்மிடத்திலே வஸ்துக்களை வாங்கக்கூடியவர் நல்ல நல்ல வஸ்துக்களை வாங்கி அதன் மூலமாக அவர் வெற்றி பெற வேண்டும், அவரும் பலன் அடைய வேண்டும், நாமும் பலன் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திலே வியாபாரம் செய்தால் அந்த வியாபாரிகளோடு அல்லாஹு தஆலா சொல்கிறான் அலுமுறையிலே, வணிகர்களோடு உண்மையான வணிகர்களோடு என்ன செய்கிறான் அல்லாஹ் இருக்கிறான், உண்மையான வியாபாரிகளோடுன்னு சொல்லி அல்லாஹ் பட்டியலிடுகிறான். எனவே அந்த உண்மையான வியாபாரத்தை செய்யக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த சேவைகள் எவ்வித தேவையுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். உங்களது நன்கொடைகளை ரகீப் கல்வி அறக்கட்டளையினுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டு இருக்கின்றன. உங்களது நன்கொடைகளை நன்முறையில் கொடுத்து உதவுமாறு, ஈருலக நன்மையை அடையுமாறு நாங்கள் அல்லாஹ்விடத்திலே வேண்டுகிறோம். அல்லாஹ் உங்களுடைய வியாபாரத்திலே, தொழில்துறைகளிலே வளர்ச்சியை கொடுப்பானாக. போட்டியாளர்களுடைய பொறாமைக்காரர்களுடைய பொறாமையிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்துடுவானாக. இன்னும் கியூஆர் ஸ்கேன் வசதியும் பணம் அனுப்பும் வசதியும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தாராளமாக உதவி செய்ய எண்ணம் படைத்தவர்கள் நீங்கள் உதவி செய்து உங்களுடைய ஒத்துழைப்பை எங்களுக்கு நல்குமாறு வேண்டுகிறோம். அல்லாஹு தாலா உங்களது வியாபாரங்களிலே, தொழில்துறைகளிலே அல்லாஹ் பரக்கத்தை செய்வானாக, உயர்வான முன்னேற்றத்தை கொடுப்பானாக, உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பானாக. நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம் என்ற இலக்கணத்தில் நாம் பயணிப்போம். இப்பொழுது செல்வோம் பாடத்தினுடைய முன் சுருக்கத்திற்குள். பாடத்தினுடைய முன் சுருக்கமாக நாம் கொடுத்திருப்பது வலா யஸ்ஸிஹு இல்லா பில் ஈஜாபி வல் கபூலி. வலா யஸ்ஸிஹு ஃபைலினக வியாபாரம், வியாபாரம் என்பது சிஹத்தாக ஆகாது. ஈஜாப் கபூல் இந்த ரெண்டை கொண்டே தவிர வியாபாரம் என்பது சிஹத்தாக ஆகாது. அதாவது வாங்குபவர் விருப்பவர் சொல்லணும், நான் இடத்துல வித்துட்டேன்னு சொல்லி பிஅத்துக்க, வாங்குபவர் சொல்லணும் கபில்து, நீ கொடுத்த வஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லணும். இந்த 2 வார்த்தைகளை கொண்டே தவிர வியாபாரம் என்பது சரியாக ஆகாது, கூடாது. இந்த 2 வார்த்தையின் மூலமாகத்தான் வியாபாரம் நடைபெற வேண்டும் என்ற இந்த தகவலை முழுமையாக ஆசிரியர் அவர்கள் கிதாபிற்குள் சென்று பேசுகிறார்கள். வியாபாரத்தினுடைய பாடம். இப்பொழுது நாம் வியாபாரத்தினுடைய இந்த பாடத்தை 186வது பாடத்திலே நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த பாடத்தை முழுமையாக விளங்கி அந்த ஹலாலான வியாபாரத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுப்பானாக. என்னங்க என்பதை லொகவி அர்த்தமாக நாம் பார்ப்போம். அல் பை வியாபாரம் என்றால், வணிகம் என்றால், லுகத்தன் டிக்ஷனரி அடிப்படையில் முகாபலத்து ஷைஇன் பிஷைஇன், ஒரு வஸ்துவை கொண்டு இன்னொரு வஸ்துவை பகரமாக ஆக்குதல், அல்லது ஒரு வஸ்துவுக்கு இன்னொரு வஸ்துவை பகரமாக ஏற்றுக்கொள்ளுதல். சவா உன் கானா மாலைனி, அந்த ரெண்டுமே பொருளாதார பணமாக இருந்தாலும் சரி, அம்லா பணம் அல்லாத பொருளாக இருந்தாலும், ஒரு வஸ்துவாக இருந்தாலும் சரி, பணங்காசுகளாக இருந்தாலும் சரி, அம்லா பணங்காசுகள் அல்லாத அல்லது பணங்காசுகள் இல்லாமல் இருந்தாலும் சரினா, அதாவது பொருளாக வஸ்துவாக இருந்தாலும் சரி. ஏன்னா இதுக்குத்தான் லோகத்தில் வியாபாரம் அப்படின்னு அர்த்தம். ஷரீஅத்தில் அது ஒரு ஒப்பந்தம், அக்துன் ஒரு ஒப்பந்தம். வியாபாரம் என்றால் எரிது அந்த ஒப்பந்தம் வரும் அலா முபாதலதி மாலின் பிமாலின்,
ஒரு பொருளை இன்னொரு பொருளுக்கு கொண்டு, அதாவது இன்னொரு பொருளுக்கு பகரமாக மாற்றுவதாக இருக்கும். தம்லீக்கன், அந்த வஸ்துவை சொந்தமாக ஆக்கிக் கொள்ளுதல். அலத்தபீதி, நிரந்தரம் என்ற அடிப்படையின் மீது, நிரந்தரமாக அதை சொந்தமாக ஆக்கி வைத்தல் என்ற அடிப்படையில் ஒரு வஸ்துவை இன்னொரு வஸ்துவிற்கு பகரமாக ஆக்குவதின் மீது அந்த ஒப்பந்தம் வரும். எரிது வரும். அப்ப என்ன அப்படின்னா, வியாபாரி அவரு பொருளை கொடுப்பாரு. அது மாதிரி பொருளுக்கு பகரமா வாங்குபவர் வியாபாரி இடத்துல பணத்தை கொடுப்பாரு. அந்த பணம் நிரந்தரமாக அவர் சொந்தமாக ஆக்கணுங்கிற எண்ணத்தில் வியாபாரி வியாபாரம் செய்கிறார். வாங்குபவர் இந்த பொருள் தனக்கு எப்பொழுதுமே சொந்தமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில், தனக்கு எப்பொழுதுமே சொந்தமாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அதை வாங்கிறது. அதை ஒரு வஸ்துவை இன்னொரு வஸ்துவுக்கு பகரமாக விற்குதல் வாங்குதல் என்பதின் மீதுள்ள ஒரு ஒப்பந்தம் என்பது வரும். والأصل فيه قوله سبحانه وتعالى. இதில் அடிப்படை என்ன? நபி அல்லாஹுடைய சொல்லாக இருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையே அல்லாஹ் உயர்ந்த அல்லாஹனுடைய பரிசுத்தமான அல்லாஹுடைய இறை வாக்காக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? வஅஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரம ரிபாங்கிறான். அதாவது அல்லாஹ் வியாபாரத்தை, வணிகத்தை ஹலாலாக ஆக்கினான், வட்டியை ஹராமாக ஆக்கினான். வஹர்ரம ரிபாங்கிறான். சூரத்துல் பக்ரால 275வது இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். சூரத்து பக்ரால 275வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். வியாபாரம் நபிமார்கள் செய்தார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை அவங்களுடைய மனைவி, முதல் மனைவி ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வியாபாரத்தில் 25வது வயசுல பங்கெடுத்தார்கள் என்பதாக நபிமொழி இருக்குது. 24, 25 வயசுல. அப்ப அந்த வியாபாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். எல்லா நபிமார்களும் வியாபாரம் செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஜவுளி வியாபாரம் செய்தாங்க. அப்துல் முத்தலிப் ரசூலுல்லாஹ்வுடைய சச்சா அத்தர் வியாபாரம் செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நெய்க்கட்டி போன்ற வியாபாரங்களை செய்ததாக ஹதீஸ் குறிப்புகளிலே நாம் காணுகிறோம். இப்படி சஹாபாக்களும் நபிமார்களும் செய்த உயர்வான இந்த வியாபாரம். வகீமுல் வஸ்ன பில் கிஸ்தி வலா துக்ஸிருல் மீசான். நிற்பதிலே, அளவிலே நீங்கள் சரியான அளந்து கொடுங்கள், மோசடி செய்யாதீர்கள் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா வணிக விஷயத்திலே பல்வேறு கட்டுப்பாடுகளை, ஒழுக்கங்களை அல்லாஹ் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி நபிமார்களுடைய அந்த விஷயத்திலேயும், நபிமார்கள் முன்னர் வாழ்ந்த நபிமார்களுடைய விஷயத்திலே வியாபாரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஏன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையால் உழைத்து அவர்கள் சம்பாதித்தார்கள். அந்த பொருளை என்ன செஞ்சாங்க? வியாபாரம் செஞ்சு அதை சம்பாதிச்சாங்க. கையால் உழைத்து அது சம்பாதித்தல். ஆனாலும் அந்த உழைப்பை பற்றி உழைப்பை பற்றி நம்ம பேச, வியாபாரத்தை பற்றி பேசுகிறோம். அப்போ வியாபாரம் என்பது அவ்வளோ உயர்வானது. இப்போ அந்த வியாபாரத்தை இஸ்லாம் ஊக்கப்படுத்துகிறது, இஸ்லாம் ஆதரிக்கிறது. இந்த ஒரு ஆயத்தே அதற்கு சான்றாக இருக்கின்றன. அடுத்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுல் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் என்ன? لأن يأخذ أحدكم حبلة لأن يأخذ أحدكم حبلة إلا حبله. உங்களில் ஒருவர் எடுப்பது ஹபலஹு, அவருடைய கயிற்றை, அவர் இடத்துல இருக்கக்கூடிய கயிற்றை எடுத்துட்டு வர்றார். ஃபயதி, அவர் செல்கிறார். ஹஸ்மத்தில் ஹதபி, சென்று விறகுகளை பொறுக்கி, ஹஸ்மத்தின பொறுக்குதல், ஹத்தப்னா விறகு, விறகுகளை பொறுக்கிவதை கொண்டு அந்த கயிற்றை கொண்டு விறகுகளை பொறுக்கி கொண்டு வருவது. உங்களில் கயிற்றை எடுத்து அந்த கயிற்றை கொண்டு விறகுகளை காட்டில் சென்று வெட்டி பொறுக்கி வருதல். ஃபயாத்தி, அதை கொண்டு வருவது. ஹஸ்பத்தில் ஹத்தபி, விறகை பொறுக்கி கொண்டு வருவது. அலா லஹ்ரி, அவருடைய முதுகின் மீது இப்படி கொண்டு வருதல் இருக்கிறதே, பொறுக்கி வருதல் இருக்கிறதே. அப்படி உங்களில் ஒருவர் கயிற்றை கொண்டு விறகை பொறுக்கி வருதல், பொறுக்கி வந்து ஃபயபீஉஹா, பிறகு அதை விற்பது. ஃபயபீஅஹான் படிக்கலாம். ஏன்னா லஅன்கிற ஷர்த்தியத்தான ஜும்லாவுக்கு ஜவாபியத்தான ஜும்லா. பிறகு அதை அவர் விற்பது. லஅன்லே ஃபா வந்து ஷர்த்தியத்து இல்லை, அதுலேயே அத்துஃப் வச்சுக்கலாம். நான் மஸ்தரியத்துடைய அர்த்தம் உதாரியான பேர் அணு நுழைஞ்சா மஸ்தரியத்து அர்த்தம் வரும். அதனால ஷர்த்து ஜவாபுக்கு இடம் இல்லை. பிறகு ஃபயபீஅஹா, அதை அந்த பொறுக்கி வந்த அந்த விறகை விற்றார். விற்குதல் எல்லாம் மதுரை அர்த்தம் வச்சிடணும். விற்குதல். அல்லாஹு தஆலா இந்த இப்படிப்பட்ட
இந்த வியாபாரத்தை கொண்டு அல்லாஹ் அவருடைய முகத்தை பிறரின் பக்கம் தேவையாகுவதை விட்டு போதுமாக்கிக் கொள்கிறான். அதாவது அல்லாஹ் அவருக்கு அதன் மூலமாக மற்றொருவரின் பக்கம் தேவையாகாமல் என்ன செய்கிறார்? அவர் இருக்கிறாரே, தனது வாழ்வை கழிக்கிறாரே, இப்படிப்பட்ட வியாபாரம் செய்து இப்படி கழித்தல், உங்களில் ஒருவர் இப்படி வியாபாரம் செய்யுதல் ஹைருல்லஹு, அவருக்கு சிறந்ததாக இருக்கிறது. மின் மக்களிடத்திலே அவர் யாசகம் கேட்பதை விட அது அவருக்கு சிறந்தது. அதூஹு, மக்களிடத்தில் யாசகம் கேட்டு அந்த மக்கள் அவருக்கு ஒன்று கொடுப்பார்கள், மனஊஹு, அல்லது கொடுக்காமல் அதை தடுத்து விடுவார்கள். இல்லைன்னு சொல்லிடுவாங்க. யாசகம் கேட்ட இடத்துல அம்மா பிச்சை போடுங்கம்மா, இல்லை வேற இடத்துல கேளுங்க சிலர்கள் சொல்லுவார்கள். இன்னும் சிலர்களும் கொடுப்பாங்க, கேட்ட அவங்களால முடிஞ்ச உதவி செய்வாங்க. இப்படிப்பட்ட நிலையில் வாழ்வதை விட முதுகிலே காட்டிலே சென்று விறகை சுமந்து அவர் தன்னிடத்தில் உள்ள கயிற்றை கொண்டு விறகை கட்டி சுமந்து வந்து வியாபாரம் செய்யுதல் அது சாலச் சிறந்தது. அல்லாஹு தாலா அவர் அதன் மூலமாக அவருடைய வாழ்வை போதுமாக ஆக்கி கொடுக்கிறான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி அலைஹி ரஹ்மா தன் கிதாபிலே புகாரியிலே பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே வியாபாரம் என்பது ஒரு உன்னதமான ஒன்று. நபிமார்கள் செய்த அந்த வியாபாரம், எல்லா நபிமார்களுடைய காலத்தில் எல்லா நபிமார்களும் வியாபாரம் செய்திருப்பதை நாம் இதை விட தெளிவாக குர்ஆன்ல பல்வேறு இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வியாபாரத்தை பற்றி நாம் மேற்கோள் காட்டினோம். ஒரு ஹதீஸை இப்பொழுது நாம் வியாபாரத்திற்கு சிறந்த ஒன்றாக நாம் எடுத்து காட்டினோம். இன்னும் இது போன்ற சிறப்புகள், ஏராளமான சிறப்புகள் வியாபாரத்தினுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதை சொல்லி கொண்டிருந்தால் அதுவே ஒரு வீடியோவாக பதிவிடலாம். வியாபாரம் அது நடுநிலையாக நியாயமாக இருக்க வேண்டும். மோசடி இருக்கக்கூடாது. மோசடி இருந்தால் என்ன செய்யணும்னா உலகத்துல மொத்த அந்த இதாராவும் பாதிக்கப்பட்டு விடும். மோசடி, கொலை, கொள்ளை இது போன்ற நிலையில் மனிதன் அவன் நிம்மதியாக வாழ முடியாது. என சில நகரங்கள்ல தாதாக்கள் வந்து கடைகளை வசூல் பண்றாங்க. வியாபாரம் செய்த அந்த வியாபாரிகளிடத்துல நிர்பந்தமா என்ன செய்யறாங்கன்னா பணத்தை பிடுங்கிட்டு போறாங்க. ஏன்னா ஹலாலான வியாபாரிகள் இன்று ரொம்ப கம்மியாயிட்டாங்க. ஹராம கலப்படமாக இருக்கு வியாபாரங்கள்ல. மோசடி செய்யறாங்க, அளவில மோசடி செய்யறாங்க, நிறுவையில மோசடி செய்யறாங்க. அது மாதிரி நல்ல வஸ்துவை சொல்லி விற்கிறது இல்லை. இது நல்ல வஸ்து இல்லை, இது குறைந்த விலை, இது நல்ல உயர்வான வஸ்துவை நல்ல விலைன்னு சொல்லி விற்கணும். அதுதான் சிறந்த வியாபாரம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹதீஸ் பிரபலமா இருக்கு. ஒரு தடவை கடை வீதிக்கு போனாங்க. ஒருவர் தானியங்களை குவித்து வித்து கொண்டிருந்தார். கையை உள்ள விட்டார். உள்ள தானியங்கள் ஈரமாக இருக்குது, வெளியில் உள்ள தானியம் காஞ்சு இருக்குது. மன் கஸ்ஸனா ஃபலைஸ மின்னா, சொன்னாங்க நமக்கு மோசடி செய்தவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னார். அப்ப இப்படிப்பட்ட ஹதீஸ்களெல்லாம் அதாவது வன்மையாக கண்டித்தார்கள் மோசடி செய்வதை. நீங்கள் எந்த வியாபாரம் செய்தாலும் ஹலாலாக செய்யுங்கள். இது ஈரம் உள்ளது, இது காய்ந்ததுன்னு சொல்லி விற்பனை செய்யுங்கள், அதில் தவறில்லை. விற்பனை காய்ந்தது இவ்வளோ ரேட்டு, காயாதது ஈரமாக உள்ள தானியங்கள் இவ்வளவு ரேட்டுன்னு சொல்லி விற்கிறதுல தவறில்லை என்பதையெல்லாம் இஸ்லாம் அருமையாக அற்புதமாக கற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான ஒரு மார்க்கம். இப்பொழுது நாம் பார்க்கலாம். அந்த வியாபாரத்தை பற்றி முஸ்னிஃப் அலைஹி ரஹ்மா நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். வலா யஸ்ஸிஹு இல்லா பில் ஈஜாபி வல் கபூலி வலா யஸ்ஸிஹு லிஃபாஇல் பை என்பது சரியாக, அதாவது வணிகம் என்பது பைஅனா வியாபாரம், வணிகம் என்பது அது சரியாக ஆகாது. இல்லா பில் ஈஜாபி வல் கபூலி, ஈஜாப் என்ற வார்த்தையை கொண்டே தவிர இன்னும் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நீங்கள் இதை பிடித்து கொள்ளுங்கள், அவசியமாக்கி கொள்ளுங்கள், நான் இதை விற்கிறேன் என்ற அந்த பிஅத்துக்குங்கிற வார்த்தை, கபில்து நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்ற இந்த 2 வார்த்தைகளை கொண்டே தவிர வியாபாரம் என்பது சரியாக ஆகாது, சிஹத்தாக ஆகாது, அது கூடாது. இந்த 2 ஈஜாப் கபூலை கொண்டுதான் வியாபாரம் கூடும். எப்படி நிக்காஹுடைய விஷயத்துல ஈஜாப் கபூல் அவசியமோ அது மாதிரி வியாபாரத்திலும் ஈஜாப் கபூல் அவசியம். இப்ப வாங்க, ஈஜாப்னா என்ன? வியாபாரத்துல நிக்காஹ்ல தெரியும். ஏன்னா இந்த பெண்ணை நீங்க ஏத்துக்கிட்டீங்களா, ஈஜாப் சொல்லி கொடுப்பாரு இமாம். ஏத்துக்கிட்டா கபீல் அப்படின்னு சொல்லுவார். இது நம்ம நிக்காஹ்ல தெரிஞ்ச விஷயம். வியாபாரத்தில் ஈஜாப்னா என்னங்க? ஈஜாப்னா என்ன? ஆசிரியர் அவர்கள் கிளிப்பிள்ளைக்கு சின்ன பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்றாரு. ஈஜாப்னா என்ன? ஹுவ அதுவாகிறது கௌலுல் பாயிஇ, ஒரு வியாபாரம் வணிகம் செய்யக்கூடியவருடைய சொல்லாக இருக்கிறது. என்ன? அல்லது வக்கீலிஹி, அந்த வியாபாரியினுடைய வக்கீல், அவரால் நியமிக்கப்பட்ட, அவரை சார்ந்த, அவருடைய வியாபாரத்தை இவர் செய்கிறாரு,
அவருடைய வியாபாரத்தை இவர் வக்கீலாக்கி கொடுத்துருக்கிறாரு, என் வியாபாரத்தை நீ பார்த்துக்கு வா அப்படின்னு சொல்லி ஒருவரை தன்னுடைய ஸ்தானத்தில் ஆக்கியிருக்கிறார் வக்கீலாக, தனக்கு வக்கீலாக தனது பொறுப்பை அவரிடம் சாட்டியிருக்கிறார். வக்காலத், பொறுப்பு சாட்டுதல். அந்த பொறுப்பு சாட்டப்பட்டவருடைய சொல்லாக இருக்கும் பின்வரக்கூடிய வார்த்தை, அதான் ஈஜாப். என்ன சொல்லு? இந்த ஈஜாப் ஹுவ கௌலுல் பாயிஇ அவ் வக்கீலிஹி. மொத்த ஜும்லா செய்கிறது முப்ததா. இதா கபர் பிஅத்துக அவ் மல்லக்துக என்ற இந்த வார்த்தை தான் ஈஜாபாக ஆகும். அவ என்ன சொல்? மக்கூலா என்ன? பிஅத்துக, விருப்பவர் சொல்வார், அல்லது விருப்பவர் யாரிடத்தில் அந்த வியாபாரத்தை பொறுப்பு சாட்டி இருக்கிறாரோ அந்த வக்கீல் சொல்வார், பிஅத்துக, உன்னிடத்துல இந்த பொருளை நான் விற்று விட்டேன். அவ் அல்லது மல்லக்துக, உனக்கு இந்த பொருளை நான் சொந்தமாக்கி விட்டேன் என்று சொல்வதாக இருக்கும். இப்ப நடைமுறையில யாரும் அப்படிலாம் சொல்றது இல்லை. சைக்கினைன்னு சொல்லி பின்னால சொல்றார். சைக்கினையும் வியாபாரம் செய்யலாம். ஏங்க மளிகை கடைக்கு போனா 50 வத்தல் தாங்க அப்படின்னு சொல்றோம். அவர் வத்தலை என்ன செய்வாரு, கவர்ல போட்டு நிறுத்து கொடுத்துருவார். 50 கிராம் வத்தலுங்க, இந்தாங்க 50 கிராம் வத்தல் 10 ரூபா தாங்கம்மா அப்படின்னு சொல்லுவார். அந்த அம்மா கொடுக்கும். அப்ப பிஅத்துக, நான் உன்னிடத்துல விற்றேன், மல்லக்துக அப்படிலாம் அங்கே யாரும் சொல்ல போறது இல்லை. ஆனால் அடிப்படையில அந்த சொல்லு அதுல இருக்குது. ஏன்னா இந்தம்மா இதை நான் உனக்கு வித்துட்டம்மா அப்படின்னு ஒவ்வொரு ஆட்டையும் அவர் சொல்ல மாட்டார் மளிகை கடையில. அப்ப நம்ம அந்த சைக்கியனை தான் இந்த அம்மா கேட்கும், அவர் விற்பார். அவர் விற்பவர் தன்னுடைய பொருளை கொடுக்கிறார், வாங்குபவர் பணத்தை கொடுத்து வாங்குகிறார். இதுதான் இந்த வியாபாரம். அது ஈஜாப்னா என்ன? அவர் சைக்கினையை கொடுக்குறாரு, அதான் வியாபாரம், அதான் ஈஜாப் இந்த இடத்துல. அது மாதிரி ஒருவர் துணிக்கடையில போய் துணி வாங்கினாரு, 1 மீட்டர் துணி தாங்கன்னு. இப்ப வாங்கிட்டு வந்துட்டு வாங்கினார் என்று சொன்னால், இப்ப அந்த இடத்துல என்ன சொல்வாரு, நான் உன்னிடத்துல உனக்கு நான் துணியை விற்றேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவர் அந்த துணியை கொடுக்கறது தான் உன்னிடத்துல விற்றேங்கிறதுக்கு அடையாளம். பிறகு அவர் என்ன செய்வார், சிலிப்பு தருவார் எழுதி, 1 மீட்டர் இத்தனை இவ்வளவு ரூபாய். மளிகைகளில் கூட சில இடத்துல சாமான்களுக்கு பொருளை போட்டு கொடுப்பாங்க. 1-2 சாமானுக்கு பொருள் ரேட்டு கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி 1 மீட்டர்னா இப்போ ஜவுளி கடையில் சில இடங்களில் சின்ன கடையாக இருந்தால் பில்லு கொடுக்க மாட்டாங்க. அதை வச்சுக்கோங்க 58 ரூபா தாங்கன்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் பெரிய பெரிய ஜவுளி கடையாக இருந்தால் 1 மீட்டராக இருந்தாலும் பில்லு கொடுத்துருவாங்க. அப்போ இதுதான் நமக்கு சாட்சி, வாங்கின விற்றேங்கிறதுக்கு. மொத்தத்தில் வியாபாரம்னா பிஅத்துக மல்லக்துக, அதாவது கினாயா, சைக்கினையாக அது நடக்கும் என்பதை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். வல் கபூலு, கபூல்னா என்னங்க? ஏற்றுக்கொள்ளுதல். அப்படின்னா என்ன? ஹுவ, அது யாரு கபூல் செய்யறது? யார் பொருளை வாங்குகிறாரோ விலை கொடுத்து, அவருக்கு பேரு தான் முஷ்தரிம்பாங்க. ஹுவ, அந்த கபூல் செய்பவர் யார் என்று சொன்னால், கபூல் செய்தனா எப்படி? கவுலுல் முஷ்தரி, அந்த பொருளை வாங்கக்கூடியவருடைய சொல்லாக இருக்கும். அவ் வக்கீலிஹி, அல்லது அந்த வாங்கக்கூடியவர் தனக்கு பகரமாக ஒருவரை நியமித்திருக்கிறார், வக்கீலாக தனக்கு பகரமாக ஆக்கியிருக்கிறார், அவரிடத்துல ஒப்படைத்திருக்கிறார். அவர் தனக்கு பகரமாக ஆக்கிய அந்த வக்கீல் இருக்கிறாரு, அவருடைய சொல்லாக இருக்கும். என்ன சொல்லு? இஷ்தரைத்து, எங்க முதலாளியின் சார்பாக நான் வாங்கிட்டாங்க. அவ் தமல்லக்து, நான் சொந்தமாக்கிட்டாங்க இந்த பொருளை. அவ் கபில்து, அல்லது நான் ஏற்றுக்கொண்டேன் இந்த பொருளை, நீங்கள் தந்த பொருளை அப்படின்னு சொல்லி வாயால சொல்றது. சில இடங்களில் வாயால சொல்லுவாங்க, எப்ப நான் அதை கொடுத்துட்டாப்பா அப்படின்னா என்னத்தான், வித்துட்டேன்னு அர்த்தம். வாங்கிட்டாங்க அப்படின்னா நான் வாங்கிட்டேன்னு அர்த்தம், அதை ஏற்றுக்கொண்டேன்னு அர்த்தம். அப்ப சில இடங்கள்ல சைக்கினையா இருக்கும். ஆனா பெரும்பாலும் வாங்கிட்டுன்னு சொல்லுவாங்க. சாமான் எடுத்துட்டியாப்பா? எடுத்துட்டேன். அவர் வித்தன்னு சொல்ல மாட்டாரு. அந்த நடைமுறை தான். 1 கிலோ கருப்பட்டி வேணும், நான் ஒரு பெல்ட் வேணும் அப்படின்னு ஒரு இடத்துல போய் கேட்கிறார், அவர் பெல்ட்டை கொடுத்துருவாரு. அதான் இருக்கிறதுக்கு உண்டான அடையாளம். அவர் சொல்ல மாட்டார், பிஅத்துகன்னு சொல்ல மாட்டாரு. நம்ம எப்ப நீ அந்த சாமானை எடுத்துட்டியப்பா கேட்பாரு, எடுத்துட்டாங்க அப்படின்னு. அது சில நேரங்கள்ல தான் கையில நேரடியாக அந்த பொருளை கொடுக்கும்போது இந்த வார்த்தைகளை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அடிப்படை என்ன அப்படின்னா, இதுதான் வியாபாரத்தினுடைய அடிப்படை. அந்த அடிப்படையை இமாம் அலைஹி ரஹ்மா அதை விளக்கி தெளிவாக சொல்கிறார்கள். வியாபாரத்தினுடைய நிலை இதுதான். இன்னும் வியாபாரத்துல நிறைய இருக்குது. அது இன்ஷா அல்லாஹ் போக போக ஒவ்வொரு தலைப்பினின் கீழும் அந்த வியாபார முறை நுட்கத்தை இமாம் முஸன்னிஃப் அலைஹி ரஹ்மா சொல்லி கொடுப்பாங்க. அந்தந்த இடங்கள்ல அதை நாம் பார்ப்போம். முஸ்தரினா யாரு, பாயினா யாரு, ஈஜாப் யார் சொல்லுவாங்க, கபூல் யார் சொல்லுவாங்கங்கிறத இப்ப தெளிவாக இந்த 2 வாசகத்தின் மூலமாக நாம் அதை பார்த்தோம். இப்ப வாங்க அடுத்து, வயஜூஸு அன் யதகத்தமன் இருக்கும். இந்த இடத்துல தமுன் இருக்குது. இந்த யாராவோ அன்னு வந்தா முதாரியான பேல நசபு தான் வரும். இது முதாரியான பேலுக்கு ரஃபா வந்திருக்கு, தப்பு, அச்சுப்பிழை.
ويجوز أن يتقدم لفظ المشتري பொருளை வாங்கக்கூடியவருடைய வார்த்தை முந்தி இருக்குதலும் ஆகும் ஜாயிஸாக ஆகும். பொருளை வாங்கக்கூடியவருடைய வார்த்தை முந்தி செல்லுதலும் ஆகும். அதாவது அவர் நான் வந்து வித்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இவர் சொல்றாரு வாங்கிட்டாங்க, அதை எடுத்துட்டாங்க. பல பொருளை வச்சிருப்பாரு. அவர் 1/2 கிலோ தக்காளி எடுத்து நான் ஒரு கூரை எடுத்து கூரா வச்சிருப்பாரு, உருளைக்கிழங்கு ஒரு காய்கறியை அதை எடுத்துட்டு நான் எடுத்துட்டேங்க இந்த ஒரு கூரை அப்படின்னு சொல்லிடுவார் அவர் விற்கிறதுக்கு முன்னாடியே. இந்த மாதிரி முந்தி சொல்லுதலும் இருக்குது, ஜாயிஸாக ஆகும். மிஸ்லு ஐ யகூல, எப்படி அந்த முஸ்தரி சொல்லுவதை போல. ஐ யகூலுடைய ஃபாயில் யாருங்க? முஸ்தரி. என்ன சொல்றாரு? இஷ்தரைத்து பிக்கதா, இவ்வாறே நான் இதை வாங்கிட்டாங்க, இந்த கூரை நான் எடுத்துக்கிட்டாங்க. அவர் நான் இந்த கூரை நீ எடுன்னு சொல்லலை, வித்துட்டேன்னு சொல்லலை, இவரே முந்தி கொண்டு சொல்றாரு. பொருளை வாங்கக்கூடியவர், இதை நான் எடுத்துட்டேங்க, இந்த கூரை வெங்காய கூரை எடுத்துட்டாங்க, இந்த தக்காளி கூரை எடுத்துட்டாங்க, 10 தக்காளியை வச்சு இதை 10 ரூபான்னு விற்பாரு. சில இடங்கள் அப்படி கூறு வியாபாரம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி வியாபாரங்கள் நடைபெறும், அந்தந்த இடங்களுக்கு தகுந்த மாதிரி. இப்போ கூறு இப்போ சொல்லுவார், பின்ன அதுக்கு பிறகுதான் சொல்லுவார் பிஅத்துக, உனக்கு நான் விட்டுட்டேன். அல்லது சொல்லுவா, அதாவது வியாபாரி சொல்லுவார் எடுத்துக்கப்பா, அதான் பரவாயில்லப்பா எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லுவார். இதுதான் பிஅத்துக்குங்கிற இடத்துல இந்த வார்த்தை இருக்குது. எடுத்துக்கொண்டு நான் விற்றேன்னுலாம் சொல்ல மாட்டார் அந்த இடத்துல, இடத்துக்கு தகுந்த மாதிரி. ஆனால் சட்டப்பிரகாரம் என்ன அப்படின்னா பிஅத்துக, இதான் முறையான ஒரு வியாபாரம். உனக்கு நான் விட்டுவிட்டேன் எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிடுவார். பிஅத்துங்கிற வார்த்தை என்ன செய்ய சொல்ல மாட்டார், உனக்கு நான் வித்துட்டமா நீ எடுத்துக்கப்பா அப்படின்லாம் சொல்ல மாட்டார். எடுத்துக்கப்பானால என்ன அர்த்தம்? உனக்கு நான் விட்டுட்டேன் அப்படின்னு அர்த்தம். ويجوز أن يقول, மேலும் அந்த அல்லது இப்படியும் சொல்லலாம், முஸ்தரி இருக்கிறார அவர் சொல்லுவது ஜாயிஸ். இந்த ஐயக்கோளுடைய ஃபாயில் முஸ்தரி, அதாவது வியாபார பொருளை வாங்கக்கூடியவர், அவர் சொல்லுதல் ஜாயிஸ் ஆகும். என்ன? பிஅனி பிகதா, இவ்வாறே எனக்கு விற்று இந்த பொருளை அப்படின்னு சொல்லி வாங்குபவர் சொல்றாரு. இப்ப விற்பவர் சொல்றாரு ஃபயக்கூல, இந்த ஃபாயில் வந்து பாய, விற்பவர் சொல்றாரு பிஅத்துக, உனக்கு நான் விட்டு விட்டேன். ஃபஹாதிஹி ஸராயிஹுன், இதுதான் இந்த வியாபாரம் தான் தெளிவான வார்த்தைகளாக இருக்கும். ஸராயிஹுன், ஸரீஹ் ஜமுகு ஸராயிஹ், அதாவது தெளிவான வியாபாரங்களாக இருக்கும். இவ்வாறு வியாபாரம் செய்வது இதுவரை நாம் கண்டோம். அப்ப இனி இன்ஷா அல்லாஹ் இனி கொஞ்சம் இதையும் பார்த்துடலாம். இப்படி தெளிவாக இந்த வியாபாரங்களாக இருக்கின்றது. وينعقد أيضا بالكراية مع النية, இதையும் பார்த்துடலாம் முழுமையாக. வியாபாரம் ஈஜாப் கபூல் என்னங்கிறத முழுமையாக நம்ம பார்த்துடலாம். அது மாதிரி وينعقد أيضا, மீண்டும் அந்த வியாபாரம் என்ற அந்த வியாபாரம் என்பது உண்டாகும். ينعقد ஃபாயில் பை, வியாபாரம் என்பது உண்டாகும். பில்கினாயத்தி, அதாவது சைக்கினையாக சொல்வதை கொண்டு, மع النية, வியாபாரத்தை மனதில் நாடுவதுடன், மனதில வியாபாரத்தை நாடுவதுடன் சைக்கினையாக சொல்வதை கொண்டு அந்த வியாபாரம் என்பது உண்டாகும். மிஸ்ல் உதாரணமாக ஹுதுஹு பிகதா, வியாபாரி வாங்குபவர் இடத்துல சொல்லுகிறார் முஸ்தரி இடத்துல, இந்த மீனை நீ எடுத்துக்கொள் பிகதா, இவ்வளவு தொகைக்கு, இவ்வளவு பணத்திற்கு. அவு ஜஅல்துஹு லக பிகதா, அல்லது அந்த மீனை அந்த வியாபார அந்த மீனை நான் ஆக்குகிறேன் லக்க, உங்களுக்கு பிகதா, இன்ன தொகைக்கு, இவ்வளவு ரூபாய்க்கு பகரமாக. வயன்விய பிதாலிக்கல் பைஅ, ஏன்னா வயன்விய அவர் நாடுவார், யாரு? விருப்பவர் நாடுவார், வாங்குபவரும் நாடுவார். பிதாலிக்க, இந்த வார்த்தையை கொண்டு அல் பை, வியாபாரம் செய்வதை நாடுவார். ஃபயக்பலு, அதை அவர் ஏற்றுக்கொள்வார், முஸ்தரி ஏற்றுக்கொள்வார். விருப்பார், முஸ்தரி அந்த வியாபாரம் சொல்லி முஸ்தரி ஏற்றுக்கொள்வார். ஃபஇல்லம் யன்வி பிஹி அல் பை, அந்த வியாபாரி அந்த விற்பதை கொண்டு வியாபாரம் செய்வதை அவர் மனதிலே நாடாவிட்டால், ஃபலைஸ பிஷைஇன், வியாபாரத்தை நாடாவிட்டால் ஃபலைஸ பிஷைஇன், அது வியாபாரமாகவே ஆகாது, எந்தொன்றும் ஆகாது. அதாவது வியாபாரம்ங்கிற அந்த கணக்கில் அது வராது. அது வந்து வியாபாரமாக இல்லை. வியாபாரத்தை நாடுனாதான் வியாபாரம் இல்லை, அவர் சும்மா அவர் கொடுத்தாருங்கிற மாதிரி ஆயிடும். ஃபலைஸ பிஷைஇன், அது வியாபாரமாக ஆகாது. அடுத்து பேசுகிறார்கள் என்ன அப்படின்னா, வயஜிபு அல்லா யதூலல் ஃபஸ்லு பைனல் ஈஜாபி வல் கபூலி உர்ஃபன், அதாவது ஈஜாப் கபூலு, அதாவது ஈஜாப்னா என்ன? விற்பவர், கபூல்னா வாங்குபவர். நம்ம இதுக்குண்டான விளக்கத்தை நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம். இப்போ உர்ஃபன்னா பழக்கத்தில் அந்த விற்பவர் ஈஜாப் கபூல், வாங்குபவர், 2 பேர்களுக்கு மத்தியில இடைவெளி பழக்கத்தில் ரொம்ப தூரமான இடைவெளி ஆகக்கூடாது, ஆகாமல் இருப்புத்தல் அவசியமாக. எஜிபு,
அவசியமாகும். அல்லா யத்தூல் அல் ஃபஸ்ல் பைனல் ஈஜாபி வல் கபூலி என்ற ஜும்லா மொத்த ஜும்லா எஜிபுங்கிற ஃபியாலுக்கு ஃபாயில். அப்ப ஈஜாப் கபூல், வியாபாரத்தை ஏற்றுக்கொள்ளுதல், வியாபாரத்தை நிராகரித்தல், அது மாதிரி விற்பனை செய்தல் அல்லது விற்பனை செய்யாமல் இருத்தல். இந்த உர்ஃபன் பழக்க அடிப்படையில் ரெண்டுக்கு மத்தியில் உள்ள அந்த இடைவெளி இருக்குத ரொம்ப நீளமாக ஆகக்கூடாது. ஒரு வியாபாரம் செஞ்சுட்டாரு, திடீர் என்ன செஞ்சிட்டாரு, இல்லை நான் உங்களுக்கு நான் விற்கலைங்க அப்படின்னு சொல்றாரு. அல்லது வாங்கிட்டாரு, வாங்கின பொருள் சரியில்லை, என்ன செய்யணும், உடனே ரிட்டர்ன் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இடைவெளி இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி இடைவெளி இல்லாமல் இருப்பதல் அவசியமாக ஆகும். இஷாரத்துல் அஹ்ரசி, ஊமையனுடைய சைக்கினை கலஃப்தின் நாத்திகி, பேசக்கூடியவருடைய வார்த்தையை போலத. வியாபாரத்தில் ஊமை எப்படி இப்படி சொல்றாரு, கை காட்டுறார், எனக்கு இதைத்தான் அதைத்தான் அப்படி சொல்லி கையிலேயே சொல்றார். அப்ப வியாபாரி அவர் சொன்ன பிரகாரம் கேட்கிறார், இது எவ்வளவா, இவ்வளோ, ஆமாம் கேட்கிறார். அப்ப நிறுவி காமிச்சு சொல்றாரு, 1/4 கிலோவா 1/2 கிலோவான்னு சொல்லி அவர் ஆமா ஆமான்னு சொல்றாரு. அவருடைய சைக்கினை தான் கலஃப்தின் நாத்திகி, பேசக்கூடியவருடைய வார்த்தையை போல. அப்ப அது சைக்கினை தான் அது நம்பப்படும் வியாபாரத்தில் என்பதை இதுவரை நாம் கண்டோம். இனி இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து ஷுரூத்துல் முத்தபாயினி என்பதை அடுத்த விஷயங்களில், அடுத்த பாடங்களில் நாம் பார்ப்போம். அல்லாஹு தாலா இதை கேட்டோமோ அதன் பிரகாரம் ஹலாலான அது வியாபாரம் செய்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.